வள்ளலாருக்கு பிறகு இன்றைக்கு சீமான் போன்ற அரசியல்வாதிகள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க சிரமப்படுகிறார்கள். வள்ளலாருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்களா? ஆனால் ஒரு சினிமா நடிகனுக்காக கூட்டம் கூடுகிறதே, ஏன் அவ்வாறு கூட்டம் கூடுகிறது? இல்லையா? அறியாமை. அந்த அறியாமை சாராய கடைகளில் கூடக்கூடிய கூட்டமும் ஒரு நடிகனுக்காக கூடக்கூடிய கூட்டமும் ஒன்றுதான். இரண்டிலும் போதை இருக்கிறது. அந்த போதை தமிழர்களிடையே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சீமான் நாம் தமிழர் என்ற கட்சியை துவக்கி மக்களிடையே கொண்டு சேர்க்கிறார். அப்படிப்பட்ட அந்த கட்சியை வளர்ந்து வருகிறது. மக்களிடையே, இளைஞர்களிடையே வரும். எப்பொழுதுமே உண்மை கசக்கும், உணர்ந்தால் இனிக்கும். அந்த உண்மையை சொல்லக்கூடிய வழியிலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்து வருகிறார். வள்ளலாருக்கு பிறகு மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒருவராக அப்பர் சுவாமிகளின் வழியிலே வருகிறார். அப்பர் சுவாமி சொல்லுகிறார், என்னுடைய ஒருவன் தன்னுடைய தத்துவ ஞானியாக இருப்பானேயானால் அவன் எதற்கும் அஞ்ச மாட்டான் என்று சொல்லுகிறார். திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லுகிறார், செற்றில் என் சீவில் என் செஞ்சாந்து பூசியிலின் என் மத்தகத்தே யுளி நாட்டி மறிக்கிலன் வித்தகன் நந்தி விதிவெளி அல்லது தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாரே. இந்த திருமூலருடைய திருமந்திரத்திற்கு இணையாக அந்த வழியிலே வாழக்கூடியவர் சீமான். அவர் யாருடனும் கூட்டணி சேர மாட்டார். திருநாவுக்கரசர் கூட்டணி சேரவில்லை. பிற்காலத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சிதம்பரம் பிள்ளை போடுபடவில்லை. யாருடனும் போரிடவில்லை, யாரையும் கூட்டு சேர்க்கவில்லை, தனித்து நின்று போராடினார்கள். அதே போல இன்றைக்கு சீமான் தனித்து நின்று மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அந்த பாட்டின் அர்த்தம் என்னன்னா, செற்றில் என் மரண குழியிலே வீழ்த்தினாலும், கத்தியை கொண்டு தலையை சீவினாலும், அல்லது கொஞ்சி குழாவி உனக்கு 5 சீட்டு தர்றேன் 10 சீட்டு தர்றேன்னு சொன்னாலும் சரி, செஞ்சாந்து பூசிலின் என் மத்தகத்தே நாட்டி மறிக்கல் என் மத்தகத்தே உளி நாட்டி உளியை கொண்டு குத்தினாலும், வித்தகன் நந்தி விதியொளி அல்லாது, வித்தகன் சிவபெருமானுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நந்தியின் வழியில் என்னுடைய விதி முடியுமானால் தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாரே. இது திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் கருத்து. தத்துவ ஞானி